ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு முக்கியமான தகவல். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூரில். அது வந்து ஒரு வேலைவாய்ப்பு தான். நேம் ஆஃப் என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட். வேக்கன்சி வந்து 3 கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலில் வந்து ஒரு வேக்கன்சியும், எஸ்சிஏ உமனுக்கு வந்து ஒரு வேக்கன்சி, எம்பிசி ஆர் டிஎன்சி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி. இது வந்து குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாவே போதும். நீங்களோட ஏஜ் லிமிட் வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங் வந்து 15 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எவ்வளோ வந்து மேக்ஸிமம் ஏஜ் இருக்கணும்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எஸ்சியாக இருந்தால் 37 வயசு வரை இருக்கலாம். நீங்கள் வந்து எம்பிசி டிஎன்சி அப்படின்னா 34 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் அப்படின்னு சொல்லும் போது பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே வந்து 32 வயசுக்குள்ளே உள்ளவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற போஸ்ட்டு. இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி தான். வந்து பிசி முஸ்லீமுக்கு இந்த வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும். ஏஜ் லிமிட் வந்து 34 வயசுக்கு உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன போஸ்ட்னா டைப்பிஸ்ட். நீங்கள் வந்து அதுக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி தான். ஜென்ரலில் வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து டைப்பிங்கில் வந்து சீனியர் கிரேடு செகண்ட் ஹையர் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல்னால நீங்கள் வந்து எஸ்சி பிசி எம்பிசி டிஎன்சி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜுக்கு உள்ளவங்க வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டான அந்த ஏஜ் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் டைப்பிஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக உள்ளவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வரும்போது மட்டும்தான் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வரணும். அது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அது மாதிரி இன்டர்வியூக்கு வந்துட்டு போகிற செலவு வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த காலேஜோட வெப்சைட், அதாவது www.bsgpolytech.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். 6/3/2026க்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. டிகிரி மார்க் ஷீட்டு, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, இதெல்லாமே நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. எது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணி கீழே வந்து கேட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். சிம்பிளாக தான் இருக்கும். உங்களோட ஃபோட்டோ, என்ன ஜாபுக்கு, அது மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து இப்போ 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ தனித்தனி அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட் நான் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணேன்னா டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த போஸ்ட்டுக்கு இப்போ ஸ்டோர் கீப்பருக்கு அப்ளை பண்ணனாலும் நீங்கள் இன்னொரு போஸ்ட்டு கூட நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனி ஃபார்மில் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஓகே.